அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மை அது கிடையாது. நம்மளால எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு முயற்சி பண்ணாலும், ஒரு பிரச்சனையில இருந்து அவ்வளவு சுலபமா வெளிய வந்துடவே முடியாது. நாம என்ன நினைக்கிறோம்? நான் தான் என் பிரச்சனைக்கு எதிரா போராடணும். முட்டி மோதி எப்படியாவது அந்த பிரச்சனையில இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்தார் அப்படித்தான் நினைப்பாங்க இல்லையா? பாருங்க, என் பிரச்சனையை நான் தான் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சரியான வழி இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் பாரங்களை, உன் பிரச்சனைகளை, உன் இல்லாமையை, உன் வறுமையை, உன் கடன் தொல்லையை, உன் தரித்திரத்தை, உன் வியாதியை, உன் வேதனையை எல்லாவற்றையும் என் மீது வைத்துவிடு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நாம அவர் மேல எல்லா பாரங்களையும் வச்சுட்டோம்னு சொன்னா, நாம நிம்மதியா, சமாதானமா நம்முடைய மற்ற வேலைகளை செய்யலாம். நம்ம பாரங்களை கர்த்தர் மீது வைத்து விட்டா, நம்ம வேலையை நம்ம சுலபமா செய்யலாம். நம்ம அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா விடுதலை ஆயிரலாம் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. பல வேளைகள்ல நம்ம பிரச்சனைய நம்ம தான் சரி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சு அது கூட போராடிட்டே இருக்கிறோம்.